நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. எல்லாருக்கும் நம் இயேசு சிறந்தவரே, எல்லாருக்கும் நல்லவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக பேதுரு எழுதிய முதலாம் நிருபம் 1வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்கள். 1 பேதுரு 1, 14, 15, 16. அதை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. முந்தி எப்படி நடந்தாலும் இருந்து நடந்துட்டு போட்டோம். முன்னே நீங்கள் அறியாமையை உள்ள இச்சைகளுள்ள இருந்து அப்படி இருக்காதீங்க. இன்னும் பேதுரு சொல்கிறார், வேதம் சொல்கிறது, முன்னே நீங்கள் அறியாமையினால் கொண்டிருந்த இச்சைகள் போனது போகட்டும், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இனி அப்படி நடக்காதீர்கள். இனி எப்படி நடக்கணுமா? பரிசுத்தம் உள்ளவர்களாக நடக்கணுமா? காரணம், நம்மை அழைத்த ஆண்டவர் பரிசுத்தர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 46ஆம் வசனத்திலே, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். நமக்கு அவர் தான் மாதிரி, அவர் தான் நமக்கு முன்மாதிரி, நமக்கு ரோல் மாடல்லாம் அவர் தான். 1 பேதுரு 2வது அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு
நீங்கள் தம்முடைய அடிச்சூடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் தான் நமக்கு ரோல் மாடல். 1 யோவான் 2:6 சொல்கிறது, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தான் நடக்க வேண்டும். அதனால் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தராய் இருந்தது போல நாமும் நம்முடைய நடக்கைகள் அத்தனையிலும் பரிசுத்தராய் வாழ வேண்டும். அதுதான் நம்மை குறித்த ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. எப்படி பரிசுத்தமாக வாழணும்? லேவியராகவும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஐ எம் த லார்ட் தட் மேக் தி ஹோலி. நான் உங்களை பரிசுத்தமாக்குவேன். அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தேவன் செய்வார். அப்போ நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு முடிவெடுத்துட்டோன்னா நமக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நமக்கு ஆண்டவர் செய்து கொடுப்பார். இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாக வாழணும். எல்லா சூழ்நிலைகளிலும் பரிசுத்தமாக வாழணும். நம்ம சிந்தையில் பரிசுத்தமாக இருக்கணும். நம்முடைய பேசும் சொற்களிலே பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய பார்வையிலே பரிசுத்தம் இருக்கணும். நம்முடைய நடக்கைகள் அத்தனையிலும் நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதுதான் நம்மளை குறித்த ஆண்டவருடைய விருப்பம். இப்படி பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படி பரிசுத்தமாய் இந்த உலகத்திலே வாழ முடியும்? இது ஒரு பாவம் நிறைந்த உலகம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14ஆவது அதிகாரம் 38ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது தான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்போது சோதனைக்குட்படாதபடி நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். காரணம், நம்முடைய ஆவி உற்சாகம் உள்ளது, நம்முடைய மாம்சமோ பலவீனம் உள்ளது. பலவீனமுள்ள மாம்சத்தை நாம் பெற்றிருக்கிறோம். பாவ சோதனையிலே நாம் நிற்க வேண்டும் என்றால் நாம் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். எப்பொழுது ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். ஒருவேளை தொடர்ச்சியாக ரொம்ப நேரம் நம்மளால் ஜெபம் பண்ண முடியாட்டியும் அப்பப்போ சிறு சிறு ஜெபங்களை தேவ சன்னிதானத்திலே நாம் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நாள் முழுவதும் சின்னஞ்சிறு ஜெபங்களை ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் விதமாய் சொல்கிறது. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். நாம் ஜெபம் பண்ணவில்லை என்றால் பரிசுத்தமாய் வாழவே முடியாது. ஆண்டவரே, ஒரு நாளை தொடங்கும் முன்பு ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வாருங்கள். அவருடைய பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவ கிருபை அவசியம். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்கிறது புலம்பல் புத்தகத்திலே, காலை தோறும் கிருபை புதியதாக இருக்கிறது. அப்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த நாளிலே நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு உடைய கிருபை தேவை. அந்த கிருபையை இந்த அதிகாலை வேளையில் எனக்கு தாரும் சொல்லி அதிகாலையில் எழுந்து அந்த நாள் முழுவதும் நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அந்த நாளிலே வருகிற எல்லா பாவ சோதனைகளிலும் நான் வெற்றி பெற வேண்டும் என்று ஜெபியுங்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். நீதிமொழி 8:17 ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மார்க்கு 1:35 படி அவர் அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினான் வேதம் சொல்லுது. அதிகாலையில் எழுந்த ஆண்டவரே, இந்த நாளில் நான் பரிசுத்தமாக வாழ்வதற்கு கிருபை தேவை, அந்த கிருபை தாருன்னு ஜெபம் பண்ணணும். இரண்டாவதாக, எப்படி இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பாவம், நம்மை சூழ எல்லா நிலைகளிலும் பாவம் இருக்கிறது. அந்த பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்றால் நான் வேத வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். யோவான் 17ஆவது அதிகாரம் 17ஆவது வசனம் சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். வேத வசனங்கள் எல்லாம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. வேத வசனத்தை நாம் ஒழுங்காக வாசிக்கிறோமா? அதிகாலை எழும்புங்கள், ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். 2 அதிகாரம் வாசித்தா 4 அதிகாரம் வாசிங்க, 4 அதிகாரம் வாசித்தா 6 அதிகாரம் வாசிங்க, 6 அதிகாரம் வாசித்தா 8 அதிகாரம் வாசிங்க. வேதத்தை கிரமமாய் வாசியுங்கள். இங்கொன்று அங்கொன்று சம்மந்தம் இல்லாமல் வாசிக்காதீங்க. அது மாத்திரமல்ல, அதை தியானியுங்கள். வாசித்த வேத பகுதிகளை மாடு அசைப்படுவது போல, மாடு தான் உண்ட உணவை அசைப்படுவது போல நீங்கள் வாசித்த வேத பகுதியை மனதிற்குள்ளே அசை போட்டு தியானியுங்கள். வேத வசனத்தை நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் மனனம் செய்யுங்கள். வேத வசனம் சொல்கிறபடி வாழ்கிறோமா என்னுடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள்.
அது உங்களை பரிசுத்தமாக்கும். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுக்கு நாம் வல்லமையுள்ள சாட்சிகளாக எழும்பி நிற்க உதவி செய்கிறார். பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாக வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16:13 சொல்கிறது, யோவான் 16:13 சொல்கிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்கும் உங்களை நடத்துவார். அவர் நம்மை பரிசுத்த பாதையில் நடத்துவார். அவன் என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்கு நாம் ஜெபிக்க வேணும். நம்ம ரட்சிக்கப்படும்போது பரிசுத்தாவின் உள்ளத்தில் பிரவேசிக்கிறார். ஆனால் நாம் ஜெபிக்க 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 ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்களா? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறீர்களா? தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை பொழிய ஆண்டவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். தாகமுள்ளவனுக்கு இலவசமாய் தண்ணீரை கொடுக்க ஆண்டவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இலவசமாய் பரிசுத்தாவியானவரை கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் என்ற வசனத்தினுடைய ஆண்டவர் கொடுக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். கேட்கிற அத்தனை பேருக்கும் பரிசுத்தாவியானவர் கொடுக்க ஆவல் உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபித்து பரிசுத்தாவியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு பரிசுத்தாவியானவர் நமக்கு உதவி செய்வார். நன்றாக ஜெபியுங்கள், வேதத்தை வாசித்து வாசித்து தியானியுங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தபடியாக நமது பாவம் நிறைந்த உலகத்திலே பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு தேவை. We need spiritual fellowship. We need spiritual fellowship. தானியேலுக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற அருமையான ஒரு நண்பர்களின் ஆவிக்குரிய ஐக்கியம் இருந்தது. யோவானும் பேதுருவும் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு இருந்தார்கள். பவுலும் சீலாவும் நல்ல ஆவிக்குரிய ஐக்கியத்தோடு இருந்தார்கள். ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை. இயேசு கிறிஸ்துவுடைய உள்வட்டத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ற 3 சீடர்கள் இருந்தார்கள். நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். ஆவிக்குரிய நண்பர்கள் இல்லை என்றால் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபியுங்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் சேர்ந்து ஜெபியுங்கள். தாயும் மகனும் தகப்பனும் மகனும் தாயும் மகளும் தகப்பனும் மகளும் எல்லாம் சேர்ந்து ஜெபியுங்கள். நமக்கு ஒரு நல்ல ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை. ஆவிக்குரிய நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பழகுங்கள். அவர்களோடு சேர்ந்து வேதத்தை தியானியுங்கள். அவர்களோடு சேர்ந்து ஜெபியுங்கள். அவர்களோடு சேர்ந்து ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு செல்லுங்கள். ஆவிக்குரிய ஐக்கியம் தேவை. பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் நாம் பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆவிக்குரிய ஐக்கியம் நமக்கு தேவை. யோசேப்பை பாருங்கள், அவன் எவ்வளோ பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். அப்போஸ்தலர் 39 ஆதியாகமம் 39 யோசேப்புக்கு ஒரு சோதனை வருகிறது. 9 அவன் சொல்லுகிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். வாலிபர்களே, உங்களுக்கு யோசேப்பின் வாழ்க்கை ஒரு சவால். எந்த சூழ்நிலையில் ஒரு மனிதன் பரிசுத்தமாய் வாழ முடியும் என்பதற்கு யோசேப்பு நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரி. தானியேலை பாருங்கள். தானியேல் 1 ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசனத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று ஆழமான தீர்மானம் எடுத்துக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம் என்று அவன் பிரதானியின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். தேவன் தானியேலுக்கு பிரதானியின் தலைவன் கண்களிலே தயவு இரக்கங்களை உண்டி செய்தார். நீங்கள் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று தீர்மானித்து ஒரு அடியை எடுத்து வைத்தார். ஆண்டவர் 10 அடிகளை உங்களுக்காக எடுத்து வைப்பார். நீங்கள் ஒரு முயற்சி செய்த ஆண்டவர் உங்களுக்காக 10 முயற்சிகள் செய்வார். நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். பரிசுத்தமாக வாழணும், நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். தேவையில்லாத காரியத்திற்கு முடியாது, இல்லை, மாட்டேன் என்று சொல்ல பழகிக்கொள்ளுங்கள். டேர் டு சே நோ. முடியாது, இதை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்வதற்கு உங்களுக்கு துணிச்சல் வேண்டும். மொபைல் ஃபோனை மிக ஜாக்கிரதையாக நீங்கள் கையாள வேண்டும். சில ப்ராக்டிக்கல் அட்வைஸ். மொபைல் ஃபோனை ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளுங்க. இன்றைக்கி ஒரு மனுஷனை கரைப்படுத்தி விடுவதற்கு அது ஒரு முக்கிய காரணியாக அமைந்து விடுகிறது. நல்ல ஒரு விஞ்ஞான கருவி, ஆசீர்வாதமான ஒரு விஞ்ஞான கருவி தான். அதில் பாவத்தில் வீழ்வதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. மொபைல் ஃபோனை ஜாக்கிரதையாக கையாளுகிறீர்களா? உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். நாம் ஜெபிக்கலாம். உலகத்தில் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும்.
அப்படி என்றால் தான் நாம் மரித்தால் பரலோகம் செல்ல முடியும். இன்றைய தீர்மானம் விடுங்கள். இது தீர்மானிக்கும் வேளை. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்திலே உங்கள் கரங்களை வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஜெபிக்கலாம். அன்புள்ள பரம தகப்பனே, பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தீர்மானித்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதியும். நன்றி இயேசு சுவாமி, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. வியாதியினால் பலவீனப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். வயிற்றுப்பகுதியிலே பலவீனத்தோடு காணப்படுவர்களுக்காய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே வயிற்று பகுதியில் உள்ள பலவீனங்கள் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. யூரினரி ப்ராப்ளம்ஸ் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். சிறுநீரக பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கர்ப்பப்பை பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கண்களில் உள்ள பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஸ்கின் டிசீஸ், பொல்லாத தோல் நோய்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். கைகள் கால்களில் உள்ள பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீராத தலைவலி, மைக்ரைன், ஒற்றை தலைவலி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். குழந்தை பாக்கியம் என ஆசீர்வாதத்தை காத்து நிற்கிற பிள்ளைகளுடைய கருத்தலை தருகிறேன். நெடுங்காலம் காத்தது இழைத்து போனவர்களுக்கு ஜீவபுருட்சம் போன்ற நன்மையை குழந்தை பாக்கியத்தை கொடுத்தரலும். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று சொன்னீரே. பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று சொன்னீரே. நீண்ட காலம் குழந்தை பாக்கியன ஆசீர்வாதத்தை காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அந்த பாக்கியத்தை அருளி செய்யும். சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமானால் உங்கள் ஜெப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். நான் உங்களுக்காக ஆண்டவரிடம் ஊக்கமாக ஜெபிப்பேன். என்னுடைய கடந்த முந்தைய நிகழ்ச்சிகள் மூலமாக ஆசீர்வாதங்களையோ அற்புதங்களையோ நன்மைகளையோ பெற்றிருப்பீர்களானால் தயங்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரை துதிக்க, அவரை ஸ்தோத்தரிக்க, அவருக்கு நன்றி செலுத்த, அவருக்கு என்றும் நன்றி உள்ளவர்களாய் வாழ அது ஏதுவாக அமையும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.